கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த மே மாதத்தின் 15ஆம் நாளின் காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். ஜீவனோடு இந்த காலை வேளையிலே எழுப்பியிருக்கிறீர். இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, உடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் சாட்சியாய் வாழ கிருபை தார். இந்த ஊழியத்தின் குழுவை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில 338வது பாடலாகிய மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் போடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் போடுப்பேனே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் லோகமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் லோகமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ. உந்தன் பாவம் முற்றும் பரிகாரிப்பேனே, உந்தன் பாவம் முற்றும் பரிகாரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. உலக வாழ்வினை வேட்டகள், உலக வாழ்வினை வேட்டகள் வாயே, மகாவுவ பாய்கதீவன் மகிழ்வாயே, மகாவுவ பாய்கதி இவன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ,
மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14. இந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்தது, பரிச்சயமானது. பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்த ஒரு சிறப்பான விளக்கம். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் த ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட் அல்லது 50வது நாள், அறுவடை திருநாள் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கடவுளுடைய சந்நிதியிலே படைக்கின்ற ஒரு திருநாள் தான் அந்த 50வது நாள். அதாவது இந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 50வது நாள். இப்போ கடவுளுக்கு அவங்க நன்றி செலுத்துகின்ற அந்த நாளாக அவங்க கொண்டாடுகிறாங்க. அதை எப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தில் மிக சிறப்பாக அவங்க கொண்டாடுவாங்க. அது ஒரு பஸ்கா பண்டிகை போல இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலே தூய ஆவியானவர் வந்து சீடர்கள் மேலே இறங்கி அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்குள்ள இருக்கின்ற எல்லா விதமான கெட்ட காரியங்களை எடுத்துட்டு பரிசுத்தமான ஆவி அவளுக்குள்ள தருகிறதை என்னும் நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், பெந்தேகோஸ்து என்னும் சொல்லுக்கு 50வது நாள் விழா என்பது பொருள். இது அறுவடைக்காக நன்றி செலுத்த யூத திருவிழா. பாஸ்கா திருவிழாவுக்கு பின் 50வது நாள் இது கொண்டாடப்படும். பஸ்கா கொண்டாடிட்ட பிறகு 50வது நாள், அப்ப ஏசாமி மரித்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் தன்னை காண்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் கொண்டாடப்படுகிற ஒரு திருநாளாய் இது பார்க்கிறோம். நம்ம இங்க வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று ஒரு கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதை அவர்கள் கண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, the Holy Spirit is the sign of God. பழைய ஏற்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட்டை ஃபயர் இல்லையா, காற்று என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். நேற்று பார்த்தோம் ருவாக் ஒரு வார்த்தை என்று பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கும்போது அக்னிமயமான நாவுகள், அக்னிமயமான நாவுகள், பிளவுபட்ட நாவுகள். நாக்கு பிளவுபட்ட நாக்காக அது எங்க வந்து அமர்ந்து எல்லாருடைய தலை மேல வந்து அமர்கிறது. அமர்கிற போது அவங்க அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாமே 120 பேருக்கு மேல கூடியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தங்கள் சொந்த பாஷையில பேசினார்கள். ஏன்னா பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். நம்ம அதை பின்னாடி பார்க்கிறோம். ஏறக்குறைய 18 நாடுகளிலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய சொந்த தாய்மொழியில அவர்கள் பேசினார்கள். அது எல்லாருக்கும் புரிந்தது என்று சொல்லப்படுது. அப்ப என்னன்னா, ஆவியானவர் இங்கே டிரான்ஸ்லேட்டராக அவர் செயல்பட்டிருக்கிறார். அதுதான் ஆவியானவருடைய மகிமை. அவருக்கு நமக்கு புரிதலை கொடுக்கிறவர் இல்லையா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கணும். அதான் மாற்றம். மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். ஒவ்வொரு மொழியில பேசுறாங்க. அந்த மொழிகள் எல்லாமே மற்றவர்களுக்கும் புரிகிறது. அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தார்கள். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தார்கள். இவங்க எல்லாரும் தூர இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, ஆனா இவங்க சொந்த மொழியில பேசுறாங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. கேட்டு குழப்பம் அடைகிற ஒரு சூழ்நிலை அங்க ஏற்படுகிறது. இப்ப எல்லாரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? இவங்க எல்லாமே யாரு? லோக்கல் மக்கள். இவங்களுக்கு எப்படி எவ்வளோ லாங்குவேஜ் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை
நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிற மக்கள் எல்லாமே அங்க கூடியிருக்கிறாங்க. அவரவர் மொழிகளிலே என்ன பண்றாங்க? கலிலேயர்களாகிய இந்த 120 பேரு பேசுகிறார்கள். அப்போ இவர்கள் வியக்கிறாங்க. அதை பாருங்க என்னென்ன நாடுன்னு. பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூத தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றார்கள். இந்த 18 நாடுகளில் இருந்து வந்தவர்கள் வெளியே நிற்கிறாங்க. இவங்க பேசுகிறது பேசின இருக்கிறவங்க யாரு? கலிலேயர்கள், சாதாரண பாமர மக்கள், படிக்காதவர்கள், இயேசு ஆண்டவரோடு இருந்தவர்கள். இவர்கள் அவங்க மொழியில பேசுவதை கேட்டு வியப்படைந்து குழப்பமடைகிறார்கள். இதுதாங்க ஆவியானவருடைய கொடை. அல்லேலூயா! ஆவியானவருடைய வல்லமை அதுதான். அவர் வருகிற போது சாதாரண மக்களை எல்லாமே அவர் பெரிய ஆட்களாய் மாற்றுவார். அதுதான். அதனால நம்ம தாழ்ந்திருக்கிறோம், நான் ஏழையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என் பேக்ரவுண்டு ஒன்றும் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை என்று யாரும் சொல்லாதீங்க. ஆவியானவர் வந்து விட்டால் அங்கே மிகப்பெரிய உயர்வும் ஆசீர்வாதமும் ஞானமும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதான் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றார்கள். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்ததையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது அன்பார்ந்தவர்களே, மதுவை காலையிலே குடித்திருக்கிறார். அது காலையிலே இல்லையா, அதிகாலை வேளை மதுவை குடித்திருக்கிறார்கள். மதுவை குடித்ததுனால இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அது எப்படி முடியும்? மதுவை குடித்து விட்டால் கெட்ட வார்த்தை தான் வரும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சாதாரண மக்கள் இன்னைக்கு பார்க்கும்போது கெட்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்களே தவிர, தமிழ் தெரிந்தவன் இங்கிலீஷ்ல பேச மாட்டான், இங்கிலீஷ் தெரிந்தவன் மற்ற மொழியில பேச மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அது 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 அறிவு சம்பந்தப்பட்டது இல்லையா, ஞானம் சம்பந்தப்பட்டது. ஆகவே இவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். அப்புறம் பின்னாடி தான் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார். அதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அன்பார்ந்தவர்கள், அப்போ ஆவியானவர் வருகிற போது நம்ம என்ன பண்றோம்? பலன் அடைகிறோம். அதுதான் நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மிக அழகா நான் பார்க்கிறோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழுவதிலும் உலகின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் வருகிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? பலன் அடைவோம். நேத்து நம்ம பார்த்தோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு? பள்ளத்தாக்குல கொண்டு போய் உலர்ந்த எலும்புகளுக்கு அவர் வாக்கு உரைக்கிறார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கிற போது சாதாரண எலும்புகள் எல்லாம் நரம்பு சதை பெற்று ரத்தம் பெற்று உயிர் பெற்று எழுந்து இருக்கிறது. வல்லமையானவர். ஆமா இல்லையா, ஆவியானவர் வல்லமையானவர். அதனால்தான் பழைய ஏற்பாட்டுல கடவுளுக்கு எல்ஷடாய் என்ற ஒரு பேர் இருக்கிறது. எல்ஷடாய் என்றால் ஆல்மைட்டி காட். ஆல்மைட்டி காட் என்றால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறப்போ, அன்பார்ந்தவர்கள், இந்த காலை நேரத்தில் கூட நம்ம பலவீனமான மக்களா இருக்கலாம். கலிலேயர்களை போல ஐயோ எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு யாரும் கூட இல்லை, என்னை எல்லாரும் ஏசுகிறார்கள், என்னை தள்ளுகிறார்கள். திருச்சபையில இன்னைக்கு நிறைய ஆயர்களும் சரி பொறுப்பாளர்களும் சரி ஏழைகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன்றாங்க இல்லையா, அவளை ஒதுக்குறாங்க, அவளை வெளியே தள்ளுறாங்க, புறம்பே தள்ளுறாங்க. அப்படி இருக்கிற போது ஆவியானவர் அங்கே வந்துவிட்டால் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன், இவன் கருப்பாகிறான் வெள்ளையாக்கிறான், இவன் வெளிநாட்டுக்காரன் இவன் உள்நாட்டுக்காரன்றதுல எந்த பாகுபாடுமே அங்க வராது. அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறவர், எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறவர். யாரையும் அவரு தனியா இவ கிறிஸ்தவ இவ இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லி அவர் பார்ப்பது இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஆவியானவர் கூட நம்ம கேட்கலாம், ஆவியானவர் அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாரா? இல்லவே இல்லைங்க, அது தப்பான புரிதல். ஆவியானவர் எல்லாருக்குள்ள இருக்கிறார். எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அநியாயத்தை எதிர்த்து மக்கள் பேசுகிறார்களோ, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சமாதானம் சமத்துவம் இல்லையா ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். ஆவியானவர் இல்லை என்றால் அங்கெல்லாம் கிடையவே அது கிடையாது. ஆண்டவர் இல்லை என்றால், ஆவியானவர் இல்லை என்றால் விடுதலை இல்லை. ஆவியானவர் எங்கே? அங்கே விடுதலை உண்டு. அதை தான் நம்ம
புதிய ஏற்பாட்டு யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் எங்க விடுதலை. வேர் இஸ் த ட்ரூத்? அந்த இடத்துல நியாயம் இருக்கும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல இருக்குமா? நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும் இல்லையா? அகத்தோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை நியாயம் இல்லையா? நியாயம் என்கின்ற அந்த மிக முக்கியமான ஒரு காரியம் இங்கே இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு ஆண்டவர் ஆவியானவராய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நமக்குள்ள அவர் இருக்கிறார், நமக்குள்ள இருந்து அவர் செயல்படுகிறார். அப்போ நம்ம செயல்படுகிறப்ப எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதே நேரத்துல பலவீனமான நம்ம என்ன பண்றாரு? அவரு பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு பாருங்க. நம்மலாம் ஒரு ஞானமும் இல்லை, சாதாரண மக்களா இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பாடுகிறோம், இசைக்கருவிகளை மீட்டுகிறோம், நல்லா பிரசங்கம் பண்றோம் இல்லையா? ஊழியத்தை செய்யறோம்னு சொன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவரை நம்பிதான் நாம் இந்த ஊழியத்தை செய்யறோம். நான் முழுக்க இந்த ஊழியத்தை, இந்த ஊழியம் மட்டுமல்ல, எல்லா ஊழியத்தையும் நாம் நம்புறேன். ஆவியானவரை நம்புகிறேன், அவரை முன்பாக வைத்திருக்கிறேன். அவருடைய பிரசன்ஸுக்காக நாங்க வெயிட் பண்றோம் இல்லையா? அவர் நம்ம இடத்துல பேசும்படியான நேரத்தை நம்ம ஒதுக்கி தர வேண்டும். அன்னைக்கு மேல் வீட்டு அறையில எல்லாரும் ஜபம் பண்ணாங்க, ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஒருவேளை நம்ம ஜபம் பண்றதுனால அவரு வரமாட்டாரு. ஏன்னா இயேசு ஆண்டவரே சொல்றாரு, ஆவியானவரை நான் கொடையாய் தருகிறேன் இல்லையா? நம்ம ஜபம் பண்றதுனால அவர் வரமாட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், அது தப்பே இல்லை. ஆனால் ஆவியானவர் என்பவர் அருட்கொடைகளில் ஒன்று. ஆமென். பிதாவாகிய கடவுள் இயேசு ஆண்டவரின் வழியாக நமக்கு அவர் கொடுக்கப்படுகிறார். எதற்காகனா, போய் ஊழியங்களை செய்யுங்க இல்லையா? நற்செய்தியை அறிவிங்க, ஆண்டவருடைய விடுதலையை பற்றிய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய தூய ஆவியினுடைய பலத்தை பெற்று நம் வாழ ஆண்டவர் தாமே பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, பிதாவாகிய கடவுளே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மே மாதத்தின் 15ஆம் நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். காலை வேளையிலே ஜீவனோடு எங்களை எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே திருநாளின் விளக்கத்தையும் ஆண்டவரே அவருடைய முதல் பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மேல் வீட்டு அறையிலே ஆண்டவர் சீடர்கள், சாதாரண பாமர மக்கள், படிக்காதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், கலிலேயர்கள் கூடியிருந்த போது ஆண்டவர் இதை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற அந்த 18 நாடுகளில் இருக்கிற மக்கள் தங்கள் பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறார்களே என்று கேட்டு ஆண்டவர் வியப்புற்றார்கள். இதுதான் கடவுளுடைய வழி நடத்துதல், the presence of God, கடவுளுடைய இருப்புத்தன்மை என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நாங்கள் கூட பலவீனமான பாண்டம் தான் ராஜா. நாங்கள் அறிவில்லாதவர்கள், கல்வி அறிவு அற்றவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள். ஆனால் எங்களை நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டு இந்த ஆண்டவரே இந்திய தேசத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டில் அநேக மக்களுக்கு எங்களை சாட்சியாக நிறுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கே அங்கே உண்மை இருக்கும், ஆவியானவர் எங்கே அங்கே சமத்துவம், சமாதானம், சந்தோஷம் ஆண்டவர் இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த ஆவியானவருடைய வல்லமையை தேவனை தந்து இப்படி ஊழியத்தை சிறப்பாய் செய்ய கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே இதோ இந்திய தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு தலைவரை, மனிதாபிமானமல்ல ஒரு தலைவரை, ஆண்டவர் நம்முடைய ஆவியானவரை பெற்ற ஒரு தலைவரை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அப்பொழுதுதான் நீதி, சமாதானம், சந்தோஷம், சமத்துவம் எல்லாம் இங்கே நிலைக்க ராஜா. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரை தேர்தல்கள் ஆண்டவரே அதே நியாயத்தோடு ஆண்டவர் தர்மத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைதி, சமாதானம் பொங்கட்டும். ஆண்டவரை எங்கள் தமிழ்நாட்டையும் என்னுடைய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளை ஆசீர்வதிங்க. அமைதி, சமாதானத்தை தாருங்க. எங்களை ஆட்சி செய்கிற தலைவர்களை ஆசீர்வதிங்க. உலக நாடுகளில் இருக்கிற திருச்சபைகள், இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகள், நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், திருப்பணிகள் ஆண்டவர் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வருகிற 17ஆம் தேதி போதகர்களுடைய இடமாற்றம், பணிமாற்றம், கவுன்சிலிங் ஆண்டவர் ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது. அதையும் என் தேவன் தாமே சிறப்பாக நடத்தி கொடுக்க எந்த பிரச்சனையும் வராதபடி காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். 3 சபை சங்கங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக ஆண்டவரே, என் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், தலைமுறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறபடினாலே ரத்த கோட்டைகளாக ஆண்டவர் குடும்பங்களை நீர் காத்துக்கொள்ள ராஜா. இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சாருக்காக, ஆண்டவர் அருமையான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவளை எடுத்து பயன்படுத்தும், தேவலை சந்தியும் வழி நடத்தும் ராஜா.
இதே பிராட்காஸ்டை உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, அன்பான மகன் மருமகள் மகளுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா, வழி நடத்துங்க. ஏதோ அடியன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் பேராலயத்திற்காக திருச்சபையின் குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், ஆயர்கள், ஆண்டவரை கிராம சபைகள், அதனுடைய ஆயர், அருமையான பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கிற எல்லா திருச்சபைகளையும், ஆண்டவர் மிஷினரிகளையும், பணியாற்றி கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்களையும், உலக நாடுகளில் பணியாற்றுகிற திருச்சபைகள், ஆண்டவரது ஸ்தாபனங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இயேசுவின் அன்பை, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் அறிவிக்க கிருபை தார். குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய அருமையான ஆண்டவரே ஃப்ரீடா கலைசெல்வி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே சாருடைய இல்லத்திலே அவளோடு சேர்ந்து பணியில் இருக்கிற போது உடைய கிருபை தங்கிருக்கட்டும். அக்காவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். இந்த நாட்களிலே ஆண்டவரை குடும்பத்தின் தலைவியாயிருந்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், படிக்க வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடைந்திருக்கிறார்கள். அருமையான செல்வி அக்காவுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து எதிர்கால வாழ்வு ஆண்டவர் சிறப்பாக அமைய கர்த்தர் கிருபை தாரும். அக்காவுடைய ஜபங்கள், வேண்டுதல்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை நல்ல சுக பல ஜீவனை தந்து இது அவர்கள் பணியாற்றுகிற போது நம்முடைய கிருபை ஆண்டவரே தங்கியிருக்க வேண்டுமா ஜபிக்க. இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அதே போல இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆண்டவரை காணுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய மூத்த விசுவாசிகள், ஆயர் பெருமக்கள், ஆயர் அம்மாக்கள், டீச்சர்ஸ், ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய நிக்சன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய மூத்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம் ராஜா. எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. தொடர்ந்து இதை காணொலி வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக பார்க்கிறவர்கள், கேட்கிறவருடைய ஆண்டவரை முதல் முறையாக பார்க்கிறவர்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே நம்முடைய ஆவியானவரை தந்து, ஆண்டவரை ஆவியானவர் என்று சொன்னால் அமைதிய ஆறுதலை தருகிறவர் எங்களுக்கு ஆண்டவரை, ஆம் கர்த்தாவே, எங்களை ஆற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவினை காலை வேளையில நம்முடையவரோடு கர்த்தர் தங்கியிருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.